அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை ஜூன் 21 பிரான்ஸ் தத்துவ மேதை எழுத்தாளர் ஜீன் பால் சார்ட்டர், பிரான்ஸ் நாட்டின் இலக்கிய திறனாய்வாளரும் தத்துவ மேதையுமான ஜீன் பால் சார்லஸ் ஐமார்டு சார்ட்டர் பிறந்த தினம் இன்று. பாரிஸில் 1905 பிறந்தவர். கடற்படை அதிகாரியாக பணியாற்றியவரது தந்தை பணியாற்றிய தந்தை இவருக்கு 2 வயது இருந்தபோது இறந்துவிட்டார். தாயுடன் மியோடோன் நகருக்கு சென்றவர் அங்கு தாத்தாவின் கண்காணிப்பில் வளர்ந்தார். ஜெர்மன் மொழி பேராசிரியரான தாத்தா இவருக்கு கணிதம் கற்றுத்தந்ததோடு பண்டைய இலக்கியங்களையும் சிறுவயதிலேயே அறிமுகம் செய்தார். தாய் மறு திருமணம் செய்து கொண்டதால் லா ரூஷல் நகருக்கு குடிபெயர்ந்தனர். பிரக்ஞை குறித்து ஹென்றி பெர்க்சன் எழுதிய கட்டுரையை படித்த இவருக்கு தத்துவத்தில் ஆர்வம் பிறந்தது. தத்துவத்தில் பட்டமும் பின்னர் முனைவர் பட்டமும் பெற்று ஆசிரியராக பணியாற்றினார். கண்ட், ஹெகல் போன்ற தத்துவ மேதைகளின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டார். பல ஆண்டுகளாக அலெக்சாண்டர் கோசெவ்வின் வாராந்திர கருத்தரங்குகளில் தவறாமல் கலந்து கொண்டார். பிரான்ஸ் இராணுவத்தில் 1929 முதல் 1931 வரை வானியலாளராக பணிபுரிந்தார். அப்போது ஜெர்மன் படையினரிடம் பிடிபட்டு 9 மாதங்கள் போர் கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டார். அங்குதான் முதலாக எழுதத் தொடங்கினார். கிறிஸ்துமஸ் பற்றி ஒரு நாடகம் எழுதினார். அங்கு பல படைப்புகளையும் படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் விடுதலை செய்யப்பட்டார். பாரிஸில் ஆசிரியர் பணியை தொடர்ந்தார். எழுதியும் வந்தார். இருத்தலியல் என்பது ஒரு மனிதநேயம். எக்ஸிஸ்டன்சிலிசம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இஸ் எ ஹியூமனிசம். அதாவது இருத்தலியல் என்பது மனிதநேயம். எக்ஸிஸ்டன்டியலிசம் அப்படின்றது ஒரு மனிதநேயம் அப்படின்றது. இருத்தல் என்று ஒரு மனிதநேயம் என்ற தத்துவ கோட்பாட்டை 1946 அறிமுகம் செய்தார். பல இடங்களில் உரையாற்றினார். பல கட்டுரைகளை எழுதினார். அவை ஜெர்மனி அரசால் தணிக்கை செய்யப்படாமல் வெளியிடப்பட்டன. அனைத்து பத்திரிகைகளும் இவை பிரசுரமாகின. காம்பேக்ட் என்ற இலக்கிய அரசியல் திறனாய்வு இதழில் எழுதினார். அந்த இதழ் தொடர்ந்து வெளிவர உதவினார். ஆசிரியர் பணியில் இருந்து விலகி எழுதுவதிலும் அரசியல் நடவடிக்கைகளிலும் முழு நேரத்தையும் செலவிட்டார். இவரது அற்புத இலக்கிய படைப்புகளுக்காக 1964 இலக்கியத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. நடைபெற்று வரும் கிழக்கு மேற்கு கலாச்சார போராட்டத்தில் எந்த தரப்பையும் ஆதரிக்க நான் விரும்பவில்லை. மேற்கத்திய கலாச்சாரத்தை ஆதரிக்கும் அமைப்பிடம் இருந்து பரிசை பெற விருப்பமில்லை என்று கூறி நோபல் பரிசை நிராகரித்து விட்டார். 20ஆம் நூற்றாண்டில் பிரான்சின் குறிப்பாக மார்க்சிய முன்னணி தத்துவவாதியாகவும் கருதப்பட்டார். இவரது எழுத்துக்கள் இன்றும் கூட இலக்கிய படைப்பாளிகள், திறனாய்வாளர்களுக்கு உத்வேகமாக சக்தியாக விளங்குகிறது. மிக எளிமையான வாழ்க்கை நடத்தியவர். சிறந்த தத்துவ மேதை, நாடக ஆசிரியர், திரைக்கதை எழுத்தாளர், அரசியல் ஆர்வலர், இலக்கிய விமர்சகர், பிரான்ஸ் அறிவுசார் சமூகத்தில் முக்கிய படைப்பாளி என்று பன்முகத்திறன் கொண்ட ஜீன் பால் சார்ட்டர் 75 வயது 1980 மறைந்தார். மிக எளிமையாக வாழ்க்கை நடத்தியவர். சிறந்த தத்துவ மேதை, நாடக ஆசிரியர், திரைக்கதை எழுத்தாளர், அரசியல் ஆர்வலர், இலக்கிய விமர்சகர், பிரான்ஸ் அறிவுசார் சமூகத்தில் முக்கிய படைப்பாளி என்ற பன்முகத்திறன் கொண்ட ஜீன் பால் சார்ட்டர் 75 வயதில் மறைந்தார். ரொம்ப ஒரு முக்கியமான ஆளுமை. 1905 வங்கப் பிரிவினை நடந்த வருஷத்தில் பிறந்தவர். 1980 இறந்துடுறாரு 75 வயதில். இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதே சனிக்கிழமை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.